கைஸ் இப்போ நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் வந்து கொல்லிமலை ஹில்ஸ் போக போகிறோம். ஸோ அடுத்து தமிழ் கொடுத்து போகிறோம். ஓகே கமான் லெட்ஸ் கோ. முலாம்பழம் முலாம்பழம் எல்லாம் மிக்சடு ஃப்ரூட் மிக்ஸ் ரன்னிங் போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட்டாக ஃப்ரூட் மிக்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பொள்ளாச்சியிலேருந்து அடுத்து நம்ம கேஸ் ஒரு வழியாக நம்ம இப்போ கொல்லிமலைக்கு ரீச் ஆகிடுச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொல்லிமலையில் வந்து 3 ஃபால்ஸ் பார்க்கலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மாசிலா அருவின்னு ஒரு அருவி இருக்குது. ஸோ அதுக்கு தான் உள்ள டிக்கெட் வாங்கியிருக்கோம். டிக்கெட் ஆளுக்கு ஜஸ்ட்டு 30 ரூபா கேட்குறாங்க. 2 பேர் வந்து 60 ரூபா. அப்புறம் வந்து நீங்கள் ஜிபே வந்து அமௌண்ட் பே பண்ண முடியாது. ஸோ வரும்போதே நீங்கள் அமௌண்ட் கொண்டு வர மாதிரி இருக்கும். வர்ற வழி கொஞ்சம் இதாக தான் இருக்கும். உள்ளே வந்துட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபால்ஸில் குளிச்சுட்டு செம்ம பசியில் நம்ம மேலே வரும்போது இவங்க வந்து பணியாரம் கடை வச்சுருப்பாங்க. நிறைய கடை இருக்குங்க. அதில் முட்டை பணியாரம் அப்படிங்கிறது ஸ்பெஷலாக இருக்குங்க. சார்ஜ் பண்ணுறாங்க. கூட தக்காளி சட்னி கொடுப்பாங்க பாருங்கள். ஐயோ வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா குளிச்சுட்டு வந்து இதை சாப்பிட்டு பாருங்களே, வேறு லெவலில் வைபாக இருக்கும். அதே மாதிரி பருப்பு உடச்சி 150 மில்லி எண்ணெய் வாங்குகிறேன். நல்லெண்ணெய் வாங்கினோடனே கொதிக்க வைக்கிறேன். கொதிக்க வச்சாலும் தூளை போட்டாடணும். மிக்சியில் அரைச்சி கொதிச்சதானே தயல் மாதிரி வர இறக்கி வச்சுக்கிட்டோம்னா இந்த மூட்டு வலிக்கு, கால் வலிக்கு, அடிப்பட்ட காயத்துக்கு, நரம்பு வலிக்கு, இந்த காயத்துக்கு, நம்ம உளுந்த காயத்துக்கு, சுகருக்குலாம் நீங்கள் தெரியாது உங்களுக்கு அதுக்குதான் உடச்ச மாதிரி இதே மாதிரி பருப்பு. உள்ள இந்த பருப்பு இருக்கு. ஆமாம். காய்ச்சி இந்த அருவி வேற லெவல் இருக்கு பாருங்க. கைஸ் வேற லெவல் இருக்கு. கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி முக்கியமான ஸ்பாட்டுங்க. வயசானவங்க மேக்ஸிமம் இந்த ஸ்பாட்டுக்கு வரக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே இறங்கி மேலே ஏற முடியாதுங்க. 1500 படிங்களாமா. 1 கிலோமீட்டர் கீழே இறங்கி மேலே ஏறணும். ரொம்ப கஷ்டங்க. உள்ளே இப்போ ஆகாயங்கரைக்கு உள்ளே போகிறக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருக்கு 60 ரூபா ஆகுது. பார்க்கிங்க்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது வழிப்பறி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. பே ஆப்ஸ் எல்லாம் கிடையாது. கேஷாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்புறம் ஜிபே இல்லைன்னா நீங்கள் தான் கஷ்டப்பட்டு பார்த்துக்கணும். ஸோ உள்ளே போகிறோம், மாஸ் பண்ணுறோம். ஆரம்பிக்கிறா ஏறும்போது தான் நான் பண்ணிடுறேன். படி இறங்குறதை விட ஆப்போசிட்டில் படி ஏறிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்தாங்க மனசு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறுறாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சவுண்டு மட்டும் கேட்டே இருக்குது. பட் ஆனால் ரொம்ப தூரம் நடந்துட்டு போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா செம்ம வைப் பண்ணலாங்க. பட் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போய் நின்று பாருங்கள். வேறு லெவலில் வியூங்க.
காய்ஸ் இப்படியே உள்ளே வந்துட்டாங்க. கொல்லிமலை ஹில்ஸுங்க. ஒன் டே ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணிக்கலாம்.